Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கண்டிப்பா ஆஸ்ட்ரோனாட் ஒன்னு இமேஜ்ல பார்த்திருப்பீங்க, எல்லாரும் வீடியோல பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கறப்ப ஆஸ்ட்ரோனாட் நம்மள மாதிரி சாதாரணமா Dress போட்டுருப்பாரா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவர் கொஞ்சம் வித்தியாசமான பஃப்னு குண்டா இருக்க மாதிரியான ஸ்பேஸ் சூட் தான போட்டுருப்பாரு. சரி, எதுக்கு ஸ்பேஸ்க்கு போறவங்க மட்டும் ஸ்பேஸ் சூட் போட்டு போறாங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன ஸ்பேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்காது, அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்காக இவ்வளவு பெரிய செட்டப் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா வெறும் ஆக்சிஜனுக்காக தான் இவ்வளவு பெரிய Dress போட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்களை ஆஸ்ட்ரோனாட் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்களோட பாடியை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடெக்டிவா ஒரு லேயரை கிரியேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி Dress உருவாக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஸ்பேஸ் சூட் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கவே செஞ்சிருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் சூட்டை பார்க்கிறதுக்கு நார்மலான Dress மாதிரி தெரிஞ்சாலும் அதுல எக்கச்சக்கமான லேயர்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்பேஸ் சூட்டோட வெளிப்புறத்துல இருந்து உட்புறம் நம்ம தோலுக்கு பக்கத்துல இருக்கிற லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வரைக்கும் கிட்டத்தட்ட 11 லேயர் இருக்குமா. அந்த லேயர்லாம் சும்மா வச்சிருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கும். அந்த ஸ்பேஸ் சூட்ல இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்பேஸ் சூட்டுக்கு பேக் சைடு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பேக் பேக் இருக்கும். அந்த பேக் பேக்ல பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம், செகண்டரி ஆக்சிஜன் சப்ளை சிஸ்டம், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், காசன் அண்ட் வார்னிங் சிஸ்டம் அண்ட் வென்ட் ஃப்ளோ சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட் இன்செர்ட் பண்ணி தான் இந்த ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கி இருப்பாங்க. சோ இவ்ளோ அட்வான்ஸ்டா ஒரு ஸ்பேஸ் சூட்டை உருவாக்குறனாலேயே நாசாவோட ஒரு ஸ்பேஸ் சூட் மட்டும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் இருக்குமா. ஆத்தாடி, ஒரு ஸ்பேஸ் சூட்டோட பட்ஜெட்டே நம்ம இப்ப லாஸ்ட் அனுப்புன சந்திரயான் 3யோட பட்ஜெட் அளவுக்கு ஈக்குவலா இருக்குல்ல. சோ அப்படிப்பட்ட இந்த ஸ்பேஸ் சூட் இல்லாம நம்ம மூன்ல இறங்கணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயலாம். அது முன்னாடி Facebook பேஜை ஃபாலோ பண்ணாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயலாம். ஓகே, பயங்கர காம்படிட்டிவான இந்த ஒரு உலகத்துல நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும். அந்த ஜாப் சாதாரண ஜாப் இருக்க கூடாது, அது ஒரு செம்மையான ஜாப் இருக்கணும். அதுலயும் எக்கச்சக்கமா சம்பாதிக்கணும் இல்லையா? நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் வே அப்படின்னா அது ஐடி ஜாப்ஸ் அப்படி தான் சொல்லணும். அந்த ஐடி ஜாப்ல நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கரெக்டான இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும் இல்லையா? சோ அதுக்கான பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ். இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம். இவங்க ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட டை அப் பண்ணி தான் இந்த இன்ஸ்டிடியூட்டே நடத்திட்டு வராங்க. இவங்க என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் ஆன பைத்தான் பேசிக்ஸ், அட்வான்ஸ்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் ஜாவா, ஃபைனான்ஸ், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபின்டெக்னு சொல்லிட்டு இந்த கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் கத்துக்கிற அவசியம் கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்ஸும் கத்துக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் அவங்க ஸ்கில் அப்கிரேட் பண்ணலாம். இதுல எதை வேணாலும் தாராளமா கத்துக்கலாம். இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே லைவ் இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாஸஸ் டீச் பண்றாங்க. சோ நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த கோர்ஸை எந்த விதமான இன்டரப்ஷனுமே இல்லாம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். இவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜ்லயுமே கிளாஸ் எடுக்கறாங்க. சோ கத்துக்கிறதுல லாங்குவேஜ் பேரியர் அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுக்காக தமிழ்ல மட்டுமே கத்துக்கிட்டா எப்படி இங்கிலீஷ்ல பிளேஸ்மென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்காகவே இவங்க ஆப்டிட்யூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷும் கத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 400க்கும் மேற்பட்ட ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி கூட டை அப்ல இருக்காங்க. சோ அதனாலே 100% பிளேஸ்மென்ட்க்கும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆன்லைன் கிளாसेसல வெறும் தியரி மட்டும் தான் சொல்லி தருவாங்க. எப்பற பிராக்டிகல் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனா அதுக்காகவே இவங்க இண்டஸ்ட்ரி அலைன் கரிக்குலம் வச்சிருக்கனால கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கனாலயும் இவங்க கோர்சஸ் எல்லாம் பயங்கர பிராக்டிகலா இருக்கும். இந்த ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இப்ப 800க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க கோர்சஸ் எல்லாத்தையுமே அஃபோர்டபிள் பிரைசஸ்ல தராங்க, ஜீரோ காஸ்ட் இஎம்ஐலயும் தராங்க. அந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபின்டெக் அண்ட் பேங்கிங் கூட கொலாபரேட் ஆகாம இவங்களே டைரக்டா டியூஷன் ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே வீக்கெண்ட் கிளாஸஸாவும் எடுக்கறாங்க. சோ எதுக்கு யோசிக்கிறீங்க? ராஜலட்சுமி எடுவர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப கண்டென்ட்க்குள்ள வந்து அப்படினா ஸ்பேஸ் சூட் இல்லாம நம்ம நிலவோட சர்ஃபேஸ்ல போய் நின்னோம் அப்படினா நம்ம உடனே இறந்து போயிருவோமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 30 செகண்ட் வரைக்கும் டைம் இருக்கும். அந்த 30 செகண்டுக்குள்ள நம்மளால எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாதத்துக்கு கீழே இருக்கிற அழகான மூனோட சர்ஃபேஸ், அதுல இருக்கிற மணல் துகள்கள், எக்கச்சக்கமான பள்ளங்கள், கற்கள் அண்ட் நம்மளோட தலைக்கு மேல இருக்கிற டார்க்கான ஸ்கை, அதுல தெரியற எக்கச்சக்கமான ஸ்டார் அண்ட் தூரமா தெரியற சன்னோட லைட் அண்ட் சைடுல திரும்பி பார்க்கறப்ப அழகா தெரியற நம்ம எர்த்தோட விசுவல். சோ இவ்வளவு அழகான பிரம்மியமான லுக் தான் அந்த இடத்துல நிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த அழகெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா நிலவுல அட்மாஸ்பியர் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இருக்கவே இருக்காது. சோ நம்ம பிரீத் பண்றதுக்கு ஏர் அப்படின்ற ஒண்ணு அங்க இருக்கவே இருக்காது. சோ நம்ம பிரீத் பண்றதுக்கு ஏர் இல்ல அப்படினாலே நம்மளால அங்க இருக்கிற விசுவலை ரசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கான்சியஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அதுக்காக சுவாசிக்க முடியாது அப்படின்றதுக்காக உடனே நம்ம இறந்து போயிட மாட்டோம். நம்ம பாடிக்குள்ள பிளட்டுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்து பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்ஸ் அந்த 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லப்படுற ஆக்சிஜன் பற்றாக்குறையினால பிரெயின் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷனை இழந்துரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளும் மர்க்கையாயிருவோம். சரி, இந்த ஆக்சிஜனால மட்டும் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. பிரஷர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய எதிரியா நம்மளுக்கு அமையும். அது என்ன கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பால் ஃபிஷ் அப்படின்ற இந்த ஒரு ஃபிஷ் பாத்தீங்கன்னா நீங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு இமேஜ்லேயும் பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு ஃபிஷ் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஏதோ பயங்கர சோகமா அழுகுன மூஞ்சி மாதிரி தானே இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த ஃபிஷ் இப்படிதான் கடலுக்குள்ள இருக்குமான்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. கடலுக்கு அடியில இருக்கிறப்ப இது நார்மலான
நார்மலான ஷேப்ல இருக்கிற ஒரு சாதாரண ஃபிஷ் மாதிரி இருக்கவே செய்யும். ஆனா அப்படிப்பட்ட இந்த ஒரு ஃபிஷ் நம்ம கடலுக்கடியில இருந்து மேல வலை போட்டு வெளியே எடுக்கிறப்பதான் அதோட உருவம் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சோகமான ஃபிஷ் மாதிரியே வெளியே வரும். அதனாலதான் கூட பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ்க்கு சேடஸ்ட் கிரியேச்சர் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்க. இந்த பேரை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். கடலுக்கடியில நார்மலா இருக்கிற இந்த ஒரு ஃபிஷ் கடலுக்கு மேல எடுக்கிறப்ப மட்டும் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்ல வருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசனே பிரஷர் தான். ஏன்னா இந்த ஒரு ஃபிஷ் பாத்தீங்கன்னா கடலோட மேற்பரப்புல வாழ்ற ஃபிஷ்லாம் கிடையவே கிடையாது. இது கடலுக்கடியில மிக ஆழத்துல வாழக்கூடிய ஒரு ஃபிஷ். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 இருந்து 4000 அடி ஆழத்துல கடலுக்கடியில வாழக்கூடிய ஃபிஷ் தான் இந்த ஒரு பால் ஃபிஷ். சோ அவ்வளவு அடி ஆழத்துல கடலுக்குள்ள எவ்வளவு பிரஷர் இருக்கும் அப்படின்றத சொல்லிதான் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த ஒரு பிரஷர்ல வாழ்ற இந்த ஒரு ஃபிஷ் நம்ம வலை போட்டு கடலோட மேற்பரப்புக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா பயங்கரமா பிரஷர் சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா. அதாவது ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு பயங்கர ஃபாஸ்டா அது மேல வருது இல்லையா. சோ இந்த மாதிரி ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு வர்றதுனாலே அதோட பாடி பயங்கரமா ஒப்பி போய் ஏதோ சேடான மூஞ்சி இருக்கிற ஒரு சோக மூஞ்சி மீனாவே மாறி வெளியே வருது. சோ இந்த ஒரு ஃபிஷ்ல இருந்து ஒரு பிரஷர் சேஞ்சஸ் எவ்வளவு தூரம் பாடியில சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றது நீங்களே நல்லா பாத்திருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஸ்பேஸ் சூட் இல்லாம இப்போ போய் நிக்கிற இந்த ஒரு மூன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மூன்ல பிரஷர் பாத்தீங்கன்னா பயங்கர லோவா இருக்கும். சோ அந்த ஒரு லோ பிரஷர் பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்குள்ள இருக்கிற பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பயங்கரமா பாயில் பண்ண ஆரம்பிக்கும், அதாவது கொதிக்க வைக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, திசுக்கள்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து எக்கச்சக்கமான கேஸஸ் லீக் ஆக ஆரம்பிக்கும், வெளியே வர ஆரம்பிக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள இருக்கிற நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆறப்ப அது பபுளா லீக் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த ஒரு பபுள்ஸே பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியை பயங்கரமா ஒப்ப வைக்கும். இது பாடியை ஒப்ப வைக்கிறோட மட்டும் இல்லாம நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே இந்த பபிள்ஸ் லீக் ஆறதுனால ரத்த ஓட்டத்தை கம்ப்ளீட்டா பிளாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால நம்ம மூனோட சர்ஃபேஸ்ல ஸ்பேஸ் சூட் இல்லாம நிக்கிற அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட பாடிக்குள்ள எக்கச்சக்கமான வலிகளை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம பாடிக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான திசுக்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சில ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே நம்மளுக்கு டெத்தும் கிரியேட் ஆயிரும். சோ இந்த ஒரு லோ பிரஷர்ல இருந்து ஆஸ்ட்ரோனாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சூட் இருக்கு பாத்தீங்கன்னா அதை பயங்கர கேர்ஃபுல்லா டிசைன் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஸ்பேஸ் சூட்டை பாத்தீங்கன்னா மினி ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி தான் டிசைன் பண்ணவே செய்வாங்க. அதாவது ஸ்பேஸ் சூட்டுக்கும் மனிதனுக்கு இடையில இருக்கிற ஒரு சின்ன கேப் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேப்ல அட்மாஸ்பியரிக் பிரஷரை கிரியேட் பண்ற மாதிரி தான் அவங்க அழகா செட் பண்ணி வச்சிருப்பாங்களா. சரி, இந்த ஆக்சிஜன் பிரஷரை தாண்டி மூனோட சர்ஃபேஸ்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. அதுதான் டெம்பரேச்சர். எஸ், மூன்ல அட்மாஸ்பியர் இல்லன்னு ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா. சோ அட்மாஸ்பியர் இல்ல அப்படினாலே சன்ல இருந்து வர ரேஸ் எல்லாமே டைரக்டா மூனோட சர்ஃபேஸ்ல வந்து விழும் இல்லையா. அதனாலே மூன்ல மார்னிங் டைம்ல எக்ஸ்ட்ரீமான ஹாட் டெம்பரேச்சர் லெவலும், இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 127 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஹாட் டெம்பரேச்சர் லெவலும், அத ஃபாரன்ஹீட்ல சொல்லணும் அப்படின்னா 260 ஃபாரன்ஹீட் அளவுக்கு டெம்பரேச்சர் லெவல். சோ இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் ஹாட் டெம்பரேச்சர்ல நம்ம ஸ்பேஸ் சூட் இல்லாம மார்னிங் டைம்ல மூன்ல நின்னோம் அப்படின்னா நம்ம பாடியோட மேற்பரப்புல இருக்க எல்லா லிக்விடுமே கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆயிரும். ஏன் அந்த டைம்ல கண்ணை திறந்து வச்சிருந்தா கண்ணே எவாபரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம நாக்குல இருக்க சலைவாவுமே கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆயிருமா. இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரீமான ஹாட் டெம்பரேச்சர்ல நிக்கிறோம் இல்லையா. சோ அடுத்த சில செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஹீட் ஸ்ட்ரோக்கும் வந்துரும். சோ இதுவே நமக்கு டெத்தை கிரியேட் பண்ணிரும்னு கூட சொல்றாங்க. சரி, மார்னிங் டைம்ல தான் நம்மளால ஸ்பேஸ் சூட் இல்லாம சர்வைவ் ஆக முடியாது, நைட் டைம்லயாவது சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு சுத்தமா கிடையாது. ஏன்னா நைட் டைம்ல மூன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான கோல்டு டெம்பரேச்சர் லெவல், அதை எக்ஸாக்ட்டா சொன்னோம் அப்படின்னா -173 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கோல்டு டெம்பரேச்சர் லெவல், ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா -279 ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். சோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான கோல்டு டெம்பரேச்சர்ல என்ன அப்படின்னா உடனே எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட மாட்டோம். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா மூன் வந்து வேக்கம் சர்ஃபேஸ் இல்லையா, அதனால ஹீட் அந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணாது. அதுக்காக கண்டக்ட் பண்ணாத அப்படின்றதுக்காக நம்ம ஃப்ரீஸ் ஆகாமலாம் இருப்போமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்த 30 செகண்ட்லயே ஃப்ரீஸ் ஆயிருவோம். சோ நைட் டைம்ல போய் நின்னாலும் 30 செகண்ட்ல நமக்கு மர்க்கையாதான். சோ இந்த ஒரு விஷயத்தினால தான் அப்போலோ 11 மிஷன்ல நாசா பயங்கர ஜீனியஸா செயல்பட்டு இருப்பாங்க. அவங்க மூனோட சர்ஃபேஸ்ல இறங்குறப்ப மேக்ஸிமம் மூன் வந்து டே டைம்ல இருக்கமா தான் பார்த்து இறங்கவே செஞ்சாங்க. ஏன்னா மூன்ல பாத்தீங்கன்னா எர்த்தோட டேஸோட கம்பேர் பண்றப்ப 14 நாள் பகலா இருக்கும், 14 நாள் இரவா இருக்கும். சோ அப்படி இருக்கப்ப நம்ம பகல்ல போய் இறங்குறதா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போலோ 11 மிஷனை பகல்ல போய் லேண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆஸ்ட்ரோநாட்டோட ஸ்பேஸ் சூட்டை பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹாட் டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருப்பாங்க. அதை எப்படி உருவாக்கி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சூட்டோட வெளிப்புற லேயர் இருக்கு பாத்தீங்களா, அது ஹீட் அப்சார்ப் பண்ணவே பண்ணாதான் ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருப்பாங்களாம். அதுக்காக தான் ஸ்பேஸ் சூட்டை ஒயிட் கலர்லயே உருவாக்கிருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. சரி, ஸ்பேஸ் சூட் போட்டிருக்கப்ப வெளிப்புற லேயர் தான் ஹீட்டை உள்ள விடாது. ஆனா அந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ள 11 லேயர் இருக்கு இல்லையா, அந்த 11 லேயருக்குள்ள தான் நம்ம ஆஸ்ட்ரோநாட் இருப்பார் இல்லையா. அப்படி இருக்கப்ப உள்ள அவருக்கு பயங்கரமா வேகும் இல்லையா. அப்படி வெந்துச்சுனாலே அவருக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகும், பாடியும் பயங்கரமா ஹீட் ஆகும் இல்லையா. அப்படி ஹீட் ஆச்சு அப்படின்னா அதே எப்படி அவர் தாக்கு பிடிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவே அந்த ஸ்பேஸ் சூட்ல கூலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அந்த கூலிங் சிஸ்டம் மூலமா ஃபேப்ரிக் வழியா எப்பயுமே வாட்டர் ஃப்ளோ ஆகுற மாதிரி தான் செட் பண்ணவே செஞ்சிருப்பாங்களாம். சோ இதன் மூலமா ஆஸ்ட்ரோநாட்டோட பாடி டெம்பரேச்சர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே மனிதனோட பாடியில பயங்கர ஃபாஸ்டா டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணக்கூடிய பார்ட்ஸான உள்ளங்கை அண்ட் உள்ளங்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் சூட்ல எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் எலிமெண்ட் ஆட் பண்ணிருப்பாங்களாம். சோ இதன் மூலமா ஆஸ்ட்ரோநாட்டோட உள்ளங்கையும் உள்ளங்காலும் அவ்வளவு ஃபாஸ்டா கூல் ஆகவும் செய்யாது, அவ்வளவு ஃபாஸ்டா ஹீட் ஆகவும் செய்யாது. இதுக்கெல்லாம் மேல சில நாட்டோட ஸ்பேஸ் சூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் சேஞ்சிங் மெட்டீரியல் ஆட் பண்ணிருப்பாங்களாம். இந்த மெட்டீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்டோட பாடி ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா அவரோட ஹீட் அப்சார்ப் பண்ணி அவருடைய பாடிக்கு
கூலிங்னஸ் கொடுக்குமா, அதே தான் அவருடைய பாடி கூலா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பாடிக்கு ஹீட்டை கொடுக்குமா. சோ இவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்க இந்த ஸ்பேஸ் சூட் இல்லாம நம்ம மூணோட சர்ஃபேஸ்ல நின்னோம் அப்படின்னா டெம்பரேச்சர் நம்மள போட்டு தாக்க தானே செய்யும். சரி, இந்த டெம்பரேச்சர் மட்டும் தான் நம்மள போட்டு தாக்குமா அப்படின்னு கேட்டா இதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்மள போட்டு தாக்கும், அதுதான் சோலார் ரேடியேஷன். எஸ், நம்ம பூமியில பாத்தீங்கன்னா ஓசோன் லேயர் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த ஓசோன் லேயர் சூரியன்ல இருந்து வர டேஞ்சரஸ் யூவி ரேஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அதனால தான் நம்ம இடத்துல சேஃபா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஆனா இந்த ஒரு ஓசோன் லேயர் மூணுல கிடையவே கிடையாது. சோ ஓசோன் லேயர் இல்ல அப்படினாலே சூரியன்ல இருந்து வர டேஞ்சரஸான யூவி ரேஸ் மூணோட சர்ஃபேஸ் அப்படியே உழுகும் இல்லையா. அப்படி உழுகுற அந்த ஒரு இடத்துல நம்ம ஸ்பேஸ் சூட் இல்லாம நின்னோம் அப்படின்னா அந்த ரேடியேஷன் டைரக்டாவே நம்மள அட்டாக் பண்ணும் இல்லையா. அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த சில செகண்ட்ஸ்லயே நம்ம எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு டேஞ்சரஸான யூவி ரேஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்க தான் ஸ்பேஸ் சூட்டோட வெளிப்புறத்தை பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பாலி எத்திலீனால உருவாக்கியிருப்பாங்க. இது சூரியன்ல இருந்து வர டேஞ்சரஸான யூவி ரேஸை அப்சார்ப் பண்ணி அப்படியே ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும். ஆனா ஸ்பேஸ் சூட் இல்லாம இருந்தா நம்ம எரிஞ்சு தான் போவோம். யூவி ரேஸ் மட்டும் தான் மூணோட சர்ஃபேஸ்ல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குமான்னு கேட்டா இதை தாண்டி இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, அதுதான் காஸ்மிக் ரேஸ். அதனோட காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்ல இருந்து வந்தா அது சன் ரேஸ், அதே தூரத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து வந்தா அதுக்கு பேர் தான் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்மிக் ரேஸ் ஹியூமனோட பாடியில எக்கச்சக்கமான டேஞ்சரஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா மூணுல வளிமண்டலமும் இல்லைன்னா ஓசனும் இல்லாதனாலே அது டைரக்டா மூணோட சர்ஃபேஸ்ல படுறதுனாலேயே அது எக்கச்சக்கமான திங்குகளை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சன்ல இருந்து வர யூவி ரேஸ் ஸ்டார்ல இருந்து வர காஸ்மிக் ரேஸும் டைரக்டாவே மூணோட சர்ஃபேஸ்ல படுறதுனாலே ஒவ்வொரு வருஷமும் மூணுல கிட்டத்தட்ட 100ல இருந்து 380 மில்லிசெபட் அளவுக்கு ரேடியேஷன் வெளிப்பட்டுட்டே இருக்குமா. சோ அந்த ஒரு வருஷம் நம்ம ஸ்பேஸ் சூட் இல்லாம மூணோட சர்ஃபேஸ்ல நின்னோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சப்போஸ் அப்படி நின்னோம் அப்படின்னா நம்ம பாடி எவ்வளவு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம 3 செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா 1 மில்லிசெபட் அளவுக்கு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிருப்போம். சோ அதன்படி பாக்குறப்ப நம்ம ஒரு வருஷம் நம்ம மூணோட சர்ஃபேஸ்ல நின்றுந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 300ல இருந்து 1140 செஸ்ட் எக்ஸ்ரேஸ் ஒரு வருஷத்துல எடுத்திருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிருப்போமோ அவ்வளவு ரேடியேஷனை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிருக்குமா. இது உடனே நம்ம பாடியில ஹெல்த் ப்ராப்ளத்தை எல்லாம் கிரியேட் பண்ணாது, ஆனா லாங் டைமா பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம பாடியில மிகப்பெரிய ஹெல்த் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த ரேடியேஷனால பெருசா பிரச்சனை கிடையாது, நம்மளால சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலயும் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட்டான சன்ஃபிளேர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த சன்ஃபிளேர் நடக்கிற டைம்ல நீங்க மூணோட சர்ஃபேஸ்ல நின்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல சூரியன்ல இருந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் காமா ரேஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ் எல்லாம் பயங்கரமா வெளிப்படுமா. அப்படி வெளிப்படுற டைம்ல நம்ம அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா நம்ம பஸ்பமாயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான ரேடியேஷன்ல இருந்து ஆஸ்ட்ரோனட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஆஸ்ட்ரோனட்டோட ஸ்பேஸ் சூட்டோட வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா ரேடியேஷன் ஷீல்டை கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி மூணோட சர்ஃபேஸ்ல வேற ஏதாச்சும் டேஞ்சர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா முக்கியமான ஒரு டேஞ்சர் இருக்கு, அதுதான் ரெகோலித். இந்த ரெகோலித் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, மூணோட சர்ஃபேஸோட மேற்பரப்புல இருக்கிற மணல் துகள்கள் மணல்கள் அண்ட் கற்கள் இருக்கு பாத்தீங்களா, அததான் ரெகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணல் துகள் அண்ட் மணல்னால என்னடா பெரிய பிரச்சனை உருவாகிரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுலயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த மணல் துகள்கள்ல சில துகள்கள்லாம் பார்த்தா மைக்ரோ அளவுக்கு பயங்கர சிறுசா இருக்குமா. சோ இப்படி இருக்கனால என்னடா பெரிய பிரச்சனை உருவாக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணோட சர்ஃபேஸ் ஒரு தடவை நல்லா நீங்க பார்க்கணும். அப்படி பாக்குறப்ப என்ன தெரியுது, எக்கச்சக்கமான குழிகள் பள்ளங்களா இருக்க மாதிரி தெரியுது பாத்தீங்களா. இந்த பள்ளங்கள்லாம் சும்மா நார்மலாவே மூணுல உருவானதா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. இது எல்லாத்தையும் எது உருவாக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து வர்ற விண்கற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மெட்ராய்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மூணோட சர்ஃபேஸ்ல டம்முன்னு உழுகிறதுனால தான் இந்த மாதிரியான பள்ளங்கள்லாம் உருவாயிருக்கு. அப்படி உழுகிற விண்கற்கள்ல சில விண்கற்கள் பார்த்தா சிறுசா இருக்கும், சில விண்கற்கள் பார்த்தா பயங்கர பெருசா பொட்டாசியஸ்ல இருக்கும் இல்லையா. அப்படி பொட்டாசியஸ் விண்கல் உழுகிற அந்த ஒரு இடத்துல நம்ம நின்னோம் அப்படின்னா என்ன ஆகும், சாணி சப்பளிஞ்சு போயிருவோம். சப்போஸ் அது உழுகிற இடத்துல எக்ஸாக்டா நம்ம நிக்கல அப்படின்னாலும் அது உழுகிறதுக்கு கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல நின்னா கூட அந்த விண்கல் நிலவோட சர்ஃபேஸ்ல விழுந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற மணல் துகள்கள் எல்லாமே சரட்னு மேல தெரிக்கும் இல்லையா. அப்படி தெரிக்கிற அந்த மணல் துகள்கள்ல எக்கச்சக்கமான மணல் துகள்கள் பயங்கர மைக்ரோ சைஸ்ல இருக்கும் இல்லையா. சோ அந்த மணல் துகள்கள் நம்மளோட மூக்கு வழியா உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அது நம்மளோட லங்ஸை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்படி டேமேஜ் பண்ணுச்சு அப்படின்னா உடனே நம்ம டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட லங்ஸை மட்டும் கிடையாது, நம்ம கண்களையுமே பாதிச்சு நம்மளோட கண் பார்வை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஸ்பானிஷ் ஆஸ்ட்ரோனமர்ஸ் பார்த்தா மூணோட சர்ஃபேஸ்ல சில போட்டோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்றப்ப பார்த்தா ஒரு மெட்ராய்டு பார்த்தா மூணோட சர்ஃபேஸ்ல வந்து மோதி இருக்கு. அந்த மெட்ராய்டோட சைஸ் மட்டும் கிட்டத்தட்ட 400 கிலோ எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா மூணோட சர்ஃபேஸ்ல எக்கச்சக்கமான விண்கற்கள் வந்து மோதிக்கிட்டு தான் இருக்கு, அதுல பள்ளங்கள் எக்கச்சக்கமா உருவாகிக்கிட்டே தான் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த மூணுல மனிதன் வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாதுல. அடுத்த ஃபைனலா மூணோட சர்ஃபேஸ்ல ஃபேஸ் சூட் இல்லாம நின்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரான விஷயமே ஏர் தான். எஸ், ஸ்பேஸ் சூட் இருந்தா அது ஆக்சிஜன் சப்ளைக்கு டேங்க்லாம் இருக்கும், அதன் மூலமா நமக்கு ஆக்சிஜன் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா ஸ்பேஸ் சூட் இல்ல அப்படின்னா ஆக்சிஜன் எங்கிட்ட இருந்து வரும்? மூணுலயும் ஏர் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது இல்லையா. சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 15 செகண்ட் வரைக்கும் பிளட்ல இருக்க ஆக்சிஜனை யூஸ் பண்ணி மூளை செயல்பட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லப்படுற ஆக்சிஜன் பற்றாக்குறையினால பிரெயின் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷனை இழந்துரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளும் மர்க்கையாயிருவோம். சோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீமான என்விரான்மெண்ட்ல இருந்து ஆஸ்ட்ரோனட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நாசா ஸ்பேஸ் சூட் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதுவும் 1969 15 ல இருந்து 20 மில்லியன் அமெரிக்க
அமெரிக்கன் டாலரை செலவழிச்சு இந்த ஒரு ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கியிருக்காங்க. அதை இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா 1970 காலகட்டத்திலேயே ஒரு ஸ்பேஸ் சூட்டுக்கு 120 கோடியில இருந்து 160 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. அதை இப்ப இருக்க காஸ்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வரைக்கும் வருமா. இப்ப ரீசெண்டா கூட பார்த்தோம்னா நாசா பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு ஸ்பேஸ் சூட்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்பேஸ் சூட்டை தான் பாத்தீங்கன்னா 2024 வருஷம் அமெரிக்க நிலவு பயணம் மேற்கொள்ள போறாங்க பாத்தீங்களா. அதாவது ஆர்டெமிஸ் மிஷன் மூலமா அந்த மிஷனுக்கு இந்த ஸ்பேஸ் சூட்டை தான் யூஸ் பண்ணி போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பேஸ் சூட்ல இருக்க பயங்கர அட்வான்ஸ்டான விஷயமே பழைய ஸ்பேஸ் சூட்ல பாத்தீங்கன்னா 11 ப்ரொடெக்டிவ் லேயர் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்பேஸ் சூட்ல 16 ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்க மாதிரி உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்பேஸ் சூட்டை வச்சு மூன் சர்ஃபேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் சர்வைவ் ஆகிற மாதிரி இந்த ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அன்லிமிட்டடா கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ண மாதிரியும் இந்த ஸ்பேஸ் சூட்டை உருவாக்கி இருக்காங்க. கூடுதலா பழைய ஸ்பேஸ் சூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனாட்ல ஜம்ப் பண்ணி தானே போக முடியும், அதாவது நடக்கலாம் முடியாது இல்லையா. ஆனா இப்ப உருவாக்கி இருக்க இந்த ஸ்பேஸ் சூட்டை வச்சு நம்ம எப்படி எர்த்ல நடக்கிறோமோ அதே மாதிரி ஆஸ்ட்ரோனாட்டால மூன்ல நடக்க முடியுமா, அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா உருவாக்கி இருக்கதாவே சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த ஸ்பேஸ் சூட்ல இருக்க கூலிங் கார்மெண்ட்டையும் பயங்கர அட்வான்ஸ்டா உருவாக்கி இருக்கதாவும் சொல்றாங்க. சோ இதை இவ்வளவு தூரம் மெனக்கட்டு உருவாக்குறாங்க, இவ்வளவு காசை செலவழிச்சு உருவாக்குறாங்க அப்படின்றப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இது எவ்வளவு தூரம் ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ட், அதே நேரத்துல மூணுக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத. அப்படி இருக்கப்ப இது இல்லாம போய் மூணுல சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. அதுவும் இந்த ஒரு ஸ்பேஸ் சூட்டே எவ்வளவு வருது, 600 கோடி ரூபாய் வருது இல்லையா. சோ அப்படி இருக்கப்ப நம்ம மனுஷனை கொண்டு போய் மூணுல குடியேற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் சூட்டுக்கு மட்டும் 600 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா என்ன. நம்ம 600 ரூபாய் டிஷர்ட் இருக்கிறதுக்கே யோசிக்கிறப்ப 600 கோடி ரூபாய் ஸ்பேஸ் சூட்டுக்குலாம் வாய்ப்பே இல்லை இல்லையா. அப்படி இருக்கப்ப மனிதன் மூணுல போய் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.